நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் வந்து ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது ராசிக்கு 3வது வீடு, தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் வந்து என்னதான் தலைக்கு மேலே வெள்ளமே வந்தாலும் சரி, என்னால் நீந்த முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்நீச்சல் போடக்கூடிய துணிச்சல்காரர்கள் தான். அந்த அளவுக்கு துணிச்சல் உள்ள உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாயே இருக்கார். அப்படிங்கிறதால பிரச்சனைகளே வந்தாலும் நாம் பார்த்துக்கிறப்போ நாம் பார்க்காத பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் இந்த மாதத்தையே நீங்கள் தொடங்குவீங்க. அதே நேரத்தில் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மாத தொடக்கத்திலே ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். ரொம்ப அற்புதமான வீடு துலா ராசியில் உட்காந்துருக்கார், ராசிக்கு 7வது வீட்டில். இப்போ தனாதிபதி 7வது வீட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னா மனைவி வழியில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணமே அவ்வளோ ஜோசியரை, எனக்கு எங்கே மனைவி வழியிலேருந்து வரும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக இருக்குது. அப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்தை நாம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கூட்டு தொழிலில் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு தொழில் தொடங்கி நடத்திட்டு இருக்கேன் ஜோசியரை, முதலீடு போட ஆள் இல்லை, கடங்கடை வாங்கவும் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இப்போ யாரோ ஒரு கூட்டாளி, சொந்தக்காரங்களோ நண்பர்களோ யாரோ ஒருத்தர், வாப்பா நான் 10 ரூபா தரேன், நான் முதலீடு போடுறேன், நீ ஏதாவது வச்சு தொழில் பண்ணி பணத்தை பெருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பரிபூரணமாக இருக்குது. அதோட கும்பராசியில் சனி பகவான் வக்கரம், அதாவது 10க்கும் 11க்கும் அதிபதி வக்கரம் 11வது வீட்டில் இருக்கார். அது எப்படி சொல்கிறது, லாபஸ்தானத்தில் சனி, தனஸ்தானத்தில் குரு, 2 பேருமே பணம் கொடுக்குற இடத்துல இருக்காங்க. ஆனால் பணங்கிறது மட்டுப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன காரணம்னா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அதனால் கொஞ்சம் காசு வர்றதில் திணறும். குரு 2வது வீட்டில் இருக்கார் இல்லையா, அவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு பலம் இழக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் வந்து கடனை கொடுத்து மகிழ்ந்துடலாம் நாம். அதாவது தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரம் அடைகிறார். இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கிரன் இருப்பார். இந்த பகை கிரகங்கள் பார்வை அப்படிங்கிறது படம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருந்தால் கொடுத்துடலாம். கடன் வாங்கிறத நாம் அடைக்கிறோம் அப்படின்னாலே அந்தளவுக்கு நமக்கு காசு வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். கடன் அடைஞ்சு கௌரவமாக வாழக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் உச்சமாகவும் உட்காந்துருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு தான். ஆனால் இது வந்து ஒரு 6 நாளைக்கு தான். 6ஆம் தேதி அன்னைக்கு அவர் துலா ராசிக்கு மாறி போயிடுவார். இந்த 6 நாள்லேயும் பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கும். அண்ணன் ஒரு 10 ரூபா வச்சுருக்காரு, நமக்கு ஒரு உதவியாக இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அண்ணன் நமக்கு சொத்தை பிரித்து கொடுத்தாருனாலும் ஏதாவது நம்ம ஏதோ விற்றுவிட்டோம், இல்லை அதில் ஏதோ ஒரு கடையை கட்டி வாடகை கடையை வச்சுக்கிட்டு இல்லை கடையை கட்டி பிழைக்கலாம், அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருந்தவங்களுக்கெல்லாம்
இந்த பூர்வீக சொத்து பாகப்பிரிவினைலாம் இப்போ நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட 6ஆம் தேதி புதன் துலா ராசிக்கு போயிடுறாரு. துலா ராசிக்கு போய் அங்கே இருக்கிற சூரியன் அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. பொருளாதாரம் உச்சமடையக்கூடிய ஒரு நேரம். புது தொழில் தொடங்கலாமான்னு யோசனை வரும். ரொம்ப காலமாக ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், எத்தனை காலகட்டத்துக்கு தான் நாமளும் அடுத்தவனுக்கே ஊழி அடிக்கிறது, நம்ம உழைப்பு பூரா அடுத்தவனுக்கு போயிடுது, 10 ரூபா சம்பளம் கூட கூட்டி தர மாட்டேங்கிறாங்க, நம்மளே ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதாவது தொழிலாளிகளை கூட முதலாளிகளாக மாற்றி காட்டக்கூடிய யோகம் தான் இந்த புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறது. அதனால் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். தொழில் தொடங்கலாம், அதில் 10 ரூபா நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் அரசியலில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய பதவிக்கு வரலாம். இல்லை கான்ட்ராக்ட் எடுத்து ஏதோ ஒரு கட்டணம் கட்டுறேன்னு அரசு வழி அரசாங்க வழி அரசியலை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. மற்றபடி சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு போயிடுறார். ராசிக்கு அஷ்டமத்துக்கு போயிடுறார் சுக்கிரன். தனாதிபதி 8ல் மறைகிறார். அப்படிங்கிறது இந்த 14ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் காசு பணம் முடை இருக்கும். அப்படிங்கிறதால கொஞ்சம் கை பணத்தை நாம் எண்ணி செலவு பண்ணணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி புதனும் அஷ்டமத்துக்கு போயிடுறார். சுக்கிரனும் அஷ்டமத்துக்கு போயிடுது, புதனும் அஷ்டமத்துக்கு போயிடுது. அப்படிங்கிறதால மாதத்தோட பிற்பகுதியில் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா 2 முக்கியமான கிரகங்கள் அஷ்டமத்துக்கு போகிற அதே நேரத்தில் செவ்வாயும் 23ஆம் தேதி ராசி அதிபதி 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 8க்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் 4ஆவது வீட்டில் உட்கார்றார். அப்படிங்கும்போது கொஞ்சம் சுகஸ்தானம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது, அங்கே போய் ஒரு உட்கார்றார் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு உடல் சூடு பிரச்சனையை கொடுப்பாரு, சரும நோய்களை கொடுப்பாரு. திடீர்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யும், திடீர்னு பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும். இந்த மாதிரி இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும். உடல் உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா வேனல் கட்டிகள் வரலாம், சூட்டுக்கோப்பளங்கள் வரலாம். சில பேருக்கு அம்மை நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஜோசியரை சித்திரையிலேயே அம்மை வரல இப்போ வருதான்னு நீங்கள் கேட்கலாம். அது சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்கிறதால தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறதை குறைச்சிக்கணும். கொஞ்சம் சாத்வீக உணவு முறைகளுக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாதிரி குரு பகவான் வக்கரம் அப்படிங்கிறது தனஸ்தானத்தில் குரு ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கிறது ஒரு வகையில் நன்மை, இன்னொரு வகையில் தீமை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வக்கரமடைகிறார். அப்படிங்கும்போது தந்தை வழி சொத்துக்களில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். என்னப்பா போப்பா தந்தை வழி சொத்து இப்போ தான் பூர்வீகத்தில் பிரித்து கொடுக்குற மாதிரி வந்துச்சு, இப்போ திடீர்னு அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் விரயஸ்தானத்துக்கும் குரு தான் அதிபதி. அப்படிங்கிறதால அவர் வக்கரமடைகிறது நம்ம கொஞ்சம் செலவுகளை சுருக்கும். நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, மாதத்தோட பிற்பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்குது, கைப்பணத்தை கொஞ்சம் எண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது மாதத்தோட பிற்பகுதி அப்படின்னா தீபாவளி பண்டிகை வருது. அப்போ இப்போ தீபாவளிக்கு பெருசாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்போம், வருஷத்துக்கு ஒரு நாள் வர்ற பண்டிகை தானே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. அது கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் சொல்லுது. கடன் வாங்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது, கிரகநிலைகள் சரியில்லை மாத கடைசியில். அப்போ இருக்கிறத வச்சு சிறப்பாக ஒரு புத்தாடை வாங்கி ஒரு இனிப்பை சாப்பிட்டு பலகாரம் செஞ்சு சாப்பிட்டு ஏதோ மத்தாப்பு கொளுத்தி அப்படியே நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடிடும். பெருசாக கடன் வாங்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் இந்த கிரக அமைப்புகள் சொல்லுது. மற்றபடி மாதத்தோட முதல் பகுதி 10 ரூபா பணம் வரும், கடனெல்லாம் அடைச்சிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பிற்பகுதியில் கொஞ்சம் பணம் உடை வரும், கைப்பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணோம் அப்படின்னா இந்த மாதத்தில் வெற்றி கொடி நாட்டலாம். கூட்டுத் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து போனால் இன்னும் 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பணியிடத்தில் பணிச்சுமை வந்தாலும் பெரிய அளவில் மாற்றம் அப்படிங்கிறதும் இருக்காது. மற்றபடி தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். இந்த மாதத்தில் ஒரு தடவை உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. விரயஸ்தானத்தில் ராகு இருக்கார், அதனால் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. ஏழைபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த அக்டோபர் மாதம் ஒரு கடன்லாம் அடைஞ்சு ஒரு கௌரவத்தோடு வாழக்கூடிய மாதமாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.